அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துருந்தோம். அந்த அறிவிப்பில் அவங்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க்கும் அப்போவே கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, கம்ப்யூட்டர் சென்டருக்குலாம் போகாமல் லேப்டாப் அல்லது மொபைல் வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக மாவட்ட வாரியாக 1483 காலி பணியிடங்கள் கொண்டு 37 மாவட்ட வாரியாக சென்னை இல்லாமல் மற்ற எல்லா மாவட்டத்துக்கும் காலி பணியிடங்களை ஒதுக்கி இந்த ஊராட்சி செயலாளருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இந்த அப்டேட் எங்கே பார்க்கணும் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் கொடுத்துட்டாங்க. இதில் இந்த ரெண்டாவதாக இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னாக்க கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஊராட்சி செயலாளர்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்ளைன்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் 1 by 1 சொல்கிறோம். நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் சொல்லி அந்த 37 காலி பணியிடங்கள் உள்ள மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய மாவட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பெரும்பாலும் உங்களுடைய மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து காலியிட இட ஒதுக்கீடு வகுப்பு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதில் உங்களுடைய கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அதாவது வகுப்பு வகை என்னென்னு கேட்டிருப்பாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, ஜென்ரல் இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலினமில் ஆண், பெண், டிரான்ஸ்ஜெண்டர் 3 இது கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து காலியிட ஒதுக்கீடு வகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னாக்க இப்போ நீங்கள் பர்டிகுலர் மாவட்டத்துக்கு பர்டிகுலர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு சில விஷயங்கள் அவங்க அதில் கேட்டிருப்பாங்க. அதாவது தமிழ் வழி இது உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை முதன்மை பட்டதாரியா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அதில் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பிசியில் செலக்ட் பண்ணதுனால பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்லேயே ஜென்ரலாக பார்க்குறீங்களா, இல்லை முன்னாள் இராணுவத்தினராக கொடுக்குறீங்களா, மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சில இடஒதுக்கீடு இதில் இருக்குது. அந்த இடஒதுக்கீடு உங்கள்கிட்ட ஏதாச்சும் எக்ஸஸாக இருக்குன்னா அதை சொல்லிக்கலாம். இல்லைனா ஜென்ரல் அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த கேட்டகரியில். ஓகேவா? அடுத்து விண்ணப்பதாரரின் பெயரில் உங்களுடைய இனிஷியல் அடுத்து வர பாக்ஸில் உங்களுடைய பெயர் கொடுத்துக்கோங்க. தந்தை பெயரில் கணவர் பெயர் அதில் பாதுகாவலர் 3ல் அவங்களுடைய இனிஷியல் அவங்களுடைய பெயர் கொடுத்துக்கோங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் அது ஒரு ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றது அந்த ஆப்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அதை அப்படியே விட்டுருங்க. கொரோனா காலப்பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்டால் அதை எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. கல்வி அமைப்பு நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து ஸ்டேட் போர்ட்லையா, இல்லை சிபிஎஸ்சிலையா, ஐசிஐசிலையா, இல்லை மெட்ரிகுலேஷனில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அது எதில் முடிச்சிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் இதுவும் நீங்கள் எந்த வருஷம் 10th முடிச்சிங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதற்கான மந்த்தை செலக்ட் பண்ணிக்கணும். இதுவுமே உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதமும் வருடமும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் அதாவது 10th மார்க் ஷீட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அதனுடைய அளவு வந்து 20 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பிஎன்ஜி, ஜேபெக்கு, ஜேபிஜி, பிடிஎஃப் இந்த முறையிலலாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஏதாவது முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அந்த அளவு மட்டும் அவங்க சொன்ன ரேஞ்சில் இருக்கணும். அடுத்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண் அதாவது மார்க் ஷீட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அதில் சர்டிஃபிகேட் நம்பர் 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை இங்கே கொடுத்துருங்க. அடுத்து வகுப்பில் நீங்கள் என்ன வகுப்பை சேர்ந்தவங்கன்னு மேலே கொடுத்துருப்பீங்க, அதே தான் கீழே இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மதம் நீங்கள் எந்த மதம், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அதர்ஸ் அதில் நீங்கள் எதுனா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உட்பிரிவு என்ன அப்படிங்கிறது கேஸ்ட் அது சாதி கேட்டிருக்காங்க. உங்களுடைய சாதி சான்றிதழில் என்ன
பேர் இருக்கோ அதை கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிடுங்க. நீங்கள் முன்னாள் இராணுவ வீரராக அப்படி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆதரவற்ற விதைன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளிக்கும் அதே மாதிரி. அடுத்து 19வது குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க. ரேஷன் கார்டு நம்பரை இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி, இதுவும் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்க பிறந்த தேதியை கொடுங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அதை கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏஜ் உங்களுக்கு எவ்வளோங்கிறது காமிச்சிடும். உங்களுடைய சொந்த மாவட்டம், நீங்கள் மேலே அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்குற ஆப்ஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிற மாவட்டம், ஓகேவா? இந்த இடத்துல கேட்குறது உங்களுடைய சொந்த மாவட்டம். நீங்கள் ரெண்டுமே உங்கள் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஒரே மாவட்டம் இருக்கணும். இல்லை நீங்கள் வேறு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுடைய சொந்த மாவட்டம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் மெசேஜ்லாம் அதுக்கு வந்தால் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதுக்கு ஓடிபி ஒன்று வரும். அடுத்து மின்னஞ்சல் முகவரி, அதுவும் நீங்கள் பயன்படுத்துகிற உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுங்க. அடுத்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் ஒரு பாடமாக பயின்றவரன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துடுங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான பிஎஸ்டிஎம் வச்சுக்கோங்க, ஒருவேளை அதை கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அடுத்து தொடர்பு முகவரி, உங்களுடைய தொடர்பு முகவரி என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருப்பாங்க. அது கரெக்டாக அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டு, உங்களுடைய மாவட்டம் இதையும் கொடுத்துட்டு அஞ்சல் குறியீடு பின்கோடையும் கரெக்டாக கொடுத்துடுங்க. கீழே ஒரு 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வகுப்பு சான்றிதழ், அப்புறம் உங்களுடைய புகைப்படம், அப்புறம் உங்களுடைய கையொப்பம். இது எல்லாமே 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க முதல்ல சொன்ன மாதிரி பிஎன்ஜி, ஜேபெக்கு, ஜேபிஜி இந்த முறையில் உள்ளதான் அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக அந்த அளவில் இருக்கிற மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அதுக்கு பிறகு கீழே உறுதிமொழின்னு கொடுத்துட்டு இந்த கீழே உங்களுக்கு ஒரு 7 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 ஆப்ஷனையும் கரெக்டாக படிச்சுட்டு அவங்க அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதிலெல்லாம் டிக் போட்டுட்டு கீழே கேப்சா கொடுத்து சேவ் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு விண்ணப்ப கட்டணம், அப்ளிகேஷன் ஃபீஸ் அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது விண்ணப்ப கட்டணம் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கெல்லாம், ஜென்ரல் இவங்களுக்கெல்லாம் 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து 50 ரூபாய், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் 50 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை முடிஞ்சதுக்கான அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த முறையில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் இதற்காக கம்ப்யூட்டர் சென்டர்லாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேப்டாப் அல்லது மொபைல் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் பொறுமையாக கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய புகைப்படம், கையெழுத்தெல்லாம் கரெக்டாக அந்த அளவில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு முடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. மொத்தமாக உள்ள இந்த மாவட்ட வரைய உள்ள இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.